சொல்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் காலபைரவருக்கு பூஜை இரவு பூஜை நடக்கிற மாதிரி தான் அம்மனுக்குமே வந்துட்டு சாயந்தரத்துக்கு மேலே பூஜை நடத்துறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறாங்க. கோவில் இருந்ததுன்னா கோவிலில் போய் வழிபடுங்க, தப்பு கிடையாது. இல்லை வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன புகைப்படத்தை வச்சு அம்மனுக்கு வந்துட்டு நான் உண்மையாலுமே மனதார நான் பூஜை செய்கிறேன் அப்படின்னா தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. அதே போல் அம்மனுக்கு என்ன பூ கொண்டு வந்து பூஜிக்கலாம்னு பார்த்தா சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சிப்பது மிகவும் உத்தமம். அதுவும் சிவப்பு தாமரை கொண்டு அர்ச்சிப்பது மிகவும் உத்தமமாக கருதப்படுகின்றது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா தினை மாவு, தேன், கரும்பு, கரும்புச்சாறு, பழச்சாறு இதெல்லாம் அம்மனுக்கு படைத்து வழிபடுவது மிகவும் உத்தமம் என்றே குறிப்பிடப்படுகின்றது. அம்மனோட போற்றி மந்திரங்கள் இருக்கு, நீங்க சொல்லலாம். அதே போல ரொம்ப முக்கியம் என்னன்னா ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனி மாதத்துல வரக்கூடிய நவராத்திரி. புரட்டாசி மாதத்தில் வந்த நவராத்திரியை நம்ம சொல்ல, ஆனி மாதத்தில் வரக்கூடியது ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நவராத்திரி காலத்தில் வராகி அம்மனை பூஜிக்கிறது ஆக சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஒன்று தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன், கேட்டுக்குங்க. பொது நலமாக சிந்திக்கிறவங்க உலகம் நல்லா இருக்கணும், உலகத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வழிபாடு செய்யக்கூடிய மனது இருக்கிறவங்க வராகி தேவியை வழிபட்டால் எல்லா நன்மையும்